வருது, ஆன்லைன்ல மோசடி. நம்பியவர்களை போன்று பேசி கடைசியிலே கழுத்திலே கத்தியை வைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான மோசடி. எப்படி இருந்தாலும் நாம் நம்மை உண்மையான மூமினாக அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். கபருடைய வேதனையிலிருந்து காப்பாற்றுவதற்கு இரண்டாவது ஹியானத் இருக்கக்கூடாது, மோசடி இருக்கக்கூடாது. மூணாவதா சொன்னாங்க அந்நமீமா, பிறருடைய குறைகளையே எப்போதுமே ஆராய்ந்து கொண்டே இருக்கக்கூடாது. நம்மிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்பதை நாம் நோக்க வேண்டும். அப்படி நோக்க துவங்கிவிட்டால் அடுத்தவரின் குறை நமக்கு பெரிதாகவே தெரியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குறை பேசி திரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், பிறருடைய குறைகளை இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி பேசி திரியக்கூடியவர்கள், லா யதுகுலுல் ஜன்னத நம்மாமுன், சொர்க்கத்துக்கு அவரால் போகவே முடியாது நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நம் கபர் நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்றால் பிறருடைய குறைகளை மூடி மறைத்துவிட்டு நம்முடைய குறைகளை எப்படி சரி செய்யலாம் என்று யோசிக்க வேண்டும். இது மூணாவது. நாலாவதா முக்கியமா சொன்னாங்க, ஆண்களானாலும் பெண்களானாலும் தன்னுடைய சுய தேவையை நிறைவேற்ற செல்கிறோம், குறிப்பாக சிறுநீர் கழிப்பதற்கு செல்கிறோம். அந்த சிறுநீர் கழித்ததற்கு பிறகு சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்திலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் பயணத்தில் இருக்கிறோம், அடிக்கடி வெளியூர் போக வேண்டிய சூழல் இருக்குது, அப்படி இப்படி இருந்துக்கிறதா வேற என்ன பண்றது அப்படின்ற சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. சிறுநீர் கழித்து விட்டு வருகிற நேரத்திலே சுத்தத்தை மிகவும் கவனத்தோடு அதை பின்பற்ற வேண்டும். நம்முடைய உடையில், நம்முடைய உடலில் அல்லது இதர பாகங்களில் அதனுடைய துளிகள் கூட தெளிக்கப்பட்டு விடாமல் பட்டுவிடாத அளவிற்கு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, நபி கடந்து போகிறார்கள், 2 கபர், அந்த 2 கபரிலே வேதனை செய்யப்படுகிறது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த 2 கபர் வாசிகளுக்கும் வேதனை செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சொன்னாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பாவம் அப்படிலாம் அவங்க செய்யல. நீங்க எதை சாதாரணமா நினைப்பீங்களோ அந்த மாதிரியான விஷயத்தை தான் இவங்க செஞ்சிருக்காங்க. ஒருத்தவர் அடுத்தவருடைய குறையவே பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு அலைஞ்சாரு, அவருக்கு வேதனை. இன்னொருத்தவர் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்திலே கவனக்குறைவோடு இருந்தார், அது கண்டும் காணாமல் போய் கொண்டிருந்தார். அதுல ரொம்பலாம் முக்கியத்துவம் படுத்தல, அதுல ரொம்பலாம் கவனம் எடுக்கல. ஹதீஸிலே வந்திருக்கிறது மஸ்ஜித் குபா, இன்னைக்கு மதீனாவுக்கு போனா அந்த பள்ளிவாசலை பார்க்கலாம். அந்த குபாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி குர்ஆனிலே அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். என்ன சொன்னான்னா, அவங்க ரொம்ப சுத்தமா இருக்கிறாங்க, சுத்தத்தை ரொம்ப பிரியப்படுறாங்க, அதை கரெக்டாக ஃபாலோ பண்றாங்க. ரசூலுல்லாஹ் போய் கேட்டாங்க, உங்களை பத்தி இவ்வளவு பிரபலமா அல்லாஹ் பேசுறானே, நீங்க என்ன பண்றீங்க? நாங்க டேலா கட்டியை வச்சும் சுத்தம் பண்ணுவோம், தண்ணீரை வச்சும் சுத்தம் பண்ணுவோம், ஏதாவது ஒன்று இருந்தாலே போதுமானதுதான். ஆனால் அதிலே ஒரு சின்ன குறை கூட வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி 2ஐயும் பயன்படுத்துவோம் என்று சொன்னார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த விஷயம் ரொம்பவும் கவனமானது. எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஸ்தன்சிஹூ மினல் பவுல், சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாறீங்க. ஃபஇன்னாமத்தல் கபரி மின்ஹு, கபரின் வேதனை என்பது பெரும்பாலும் அதனாலும் ஏற்படுகிறது, பெரும்பாலும் அதனாலும் ஏற்படுகிறது என்று சொல்லிட்டு 2 பசுமையான மரக்கட்டைகளை உடைத்து வந்து அந்த 2 கபருக்கு மேல நட்டி வச்சாங்க. இன்னைக்கு நம்ம அடக்கம் செஞ்ச பின்னாடி நட்டி வைக்கிறோமா இல்லையா? இது எதனுடைய சுன்னத்? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத். வச்சுட்டு சொன்னாங்க, இந்த பசுமை மாறும் வரை, இது காய்ந்து போகும் வரை உள்ளே இருக்கக்கூடிய கபர் வாசிகளின் அந்த வேதனை குறைக்கப்படுகிறது என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே 4 விஷயம் செய்யவே கூடாது, 4 விஷயம் செய்யவே கூடாது. 1, பொய் எந்த ரூபத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. 2, நம்பிக்கைக்கு உரியவராக கடைசி வரை நாம் இருக்க வேண்டும். யாருக்காகவே நாம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல சூழல், சந்தர்ப்பம், வேலை பார்க்கிற இடத்தினுடைய நிர்பந்தம், இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. நாம் நம்பகமானவராக இருக்க வேண்டும். 2, மூணாவதாக நபி பெருமான் சொன்ன அந்த விஷயத்திலே மூணாவதாக பிறருடைய குறைகளை தோண்டி துருவி ஆராய வேண்டும் என்ற சிந்தனைகளை எடுத்து விட வேண்டும். 4வது சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த விஷயத்திலே, மலஜலத்தினுடைய விஷயத்திலே ரொம்பவும் சுத்தமாக பேணுதலாக இருக்க வேண்டும். இதை 4ஐயும் செய்ய வேண்டும், இந்த விஷயத்திலே கவனத்தோடு இருக்க வேண்டும். இருந்தால் வல்ல அல்லாஹ் அந்த மன்னரையின் வேதனைகளை விட்டு நம்மை பாதுகாப்பான். ஆக 4 செய்ய வேண்டும், 4 விஷயத்திலே செய்யக்கூடாது. இதிலே கவனத்தோடு இருக்கும் பட்சத்திலே வல்ல அல்லாஹ் நம்முடைய மன்னரையை, அதற்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய மறுமையையும் வெளிச்சமானதாகவும் விசாலமானதாகவும் ஆக்குவதற்கு அவனே போதுமானவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையிலே வாழக்கூடிய தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தருவானாக. நாம் மரணிக்கிற பொழுது கலிமாவோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை தருவானாக.
மண்ணறையில் கொண்டு அடக்கப்பட்டு எல்லோரும் வந்துவிட்டாலும் இறைவா எங்கள் மண்ணறையை எங்களுக்கு மகிழ்ச்சி தருகிற இடமாக மாற்றி தருவாயாக. கேட்கிற கேள்விகளுக்கு மிகச்சிறப்பாக பதிலளிக்கிற ஆற்றலையும் அந்த ஈமானிய வலுவையும் எங்களுக்கு தருவாயாக. வேதனைகளை விட்டும், அங்கே இருக்கக்கூடிய கொடூர ரணங்களை விட்டும், அங்கே கொடுக்கப்படுகிற தண்டனைகளை விட்டும் இறைவா எங்களையும் எங்கள் பெற்றோர்களையும் எங்கள் சந்ததிகளையும் எல்லா முஸ்லிம்களையும் காத்து ரட்சிப்பாயாக. ஆமீன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.